பின் மின்னியக்க விசை உயர்ந்தபட்சமாக இருப்பது. இது என்ன பின் மின்னியக்க விசைன்னு கேட்டிங்கன்னா, இதான் மோட்டர் படம். இந்த மோட்டர் இந்த செட்லாம் வேலை செய்யும். அதாவது மின்னோட்டம் போகும்போது காந்தப்புலத்துக்குள்ளால் ஒரு கம்பிக்குள்ளால் மின்னோட்டம் போகும்போது ஒரு விசை அனுபவிக்கும். இது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிப்படி எங்க போகுது, மேல் நோக்கி ஒரு விசையும் கீழ் நோக்கி ஒரு விசையும் செயற்படுறதால இந்த தடம் என்ன செய்யும், இந்த ஆமைச்சர் சுருள் என்ன செய்யும்னா சுத்த வலிக்கிடும். இதே மாதிரி கணக்க தடம் இருக்கும். இந்த இதில் சுத்த வலிக்கிடும் போது நல்ல ஒரு சுத்தல் ஒன்று சுத்திட்டு இருக்கும் போது இதில் ஒரு தூண்டிய மின்னியக்க விசை ஒன்று உருவாகும். இந்த தூண்டிய மின்னியக்க விசை லென்ஸின் விதிக்கமை என்ன செய்யும்டா ஒரு பின் மின்னியக்க விசையை உருவாக்க வலிக்கிடும். தூண்டிய விசை இதுக்கு, அதாவது மின்னோட்டத்துக்கு ஒரு எதிரான ஒரு மின்னியக்க விசையை இது உருவாக்க வலிக்கிடும். இந்த மின்னியக்க விசை என்னத்துல தங்கி இருக்குமெண்டா, ஒன்று காந்தத்துல பருமனை அதிகரிச்சா தூண்டிய மின்னியக்க விசை அதிகரிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த சுழற்சியோட எண்ணிக்கை, அதாவது இந்த சுழற்சி வேகத்தை நாங்கள் அதிகரிச்சோம்னாலும் தூண்டிய பின் மின்னியக்க விசையும் அதிகரிக்கும். இந்த ரெண்டு செட்டாலையும் தான் இந்த பின் மின்னியக்க விசை என்ன செய்யும்டா அதிகரிக்க வலிக்கிடும். அதாவது காந்தத்திர பருமனாலையும் இந்த ஆமைச்சர் சொல்ற வேகத்தாலையும் தான் அதிகரிக்க போகுது. இந்த சமன்பாட்டில் இந்த ஆமைச்சர் துருளில் இருக்க ஓட்டமானது நம்ம கொடுக்குற வோல்ட்டுக்கும் தூண்டிய மின்னியக்க விசையில் அந்த கழிபட்டு அதில் இருக்க இந்த ஆமைச்சரில் தடையால் பிரித்தோம்னா இந்த ஓட்டம் வரும். அதாவது இது ஒரு ஆமைச்சர் சுடுற ஓட்டம், இது ஆமைச்சர் தடை, அதே மாதிரி இது நாங்கள் கொடுக்குற அழுத்தம், இது தூண்டிய மின்னியக்க விசையாக இருக்கும். அதாவது பின் மின்னியக்க விசையாக காணப்படும். இந்த பின் மின்னியக்க விசை ரெண்டு விஷயத்துல தாங்க இருக்கும். ஒன்று காந்தத்திலையும் இன்னொன்று மோட்டர் சுழற்சியிலையும் இருக்குது. இந்த ஆமைச்சர் சுழற்சியிலையும் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா மோட்டர் தொழிற்படாத போது சுழற்சி இருக்காது, ஆகவே பின்மின்னியக்க விசை இருக்கவே இருக்காது. மோட்டர் அதன் தொழிற்பாட்டை ஆரம்பிக்கும் போது, மோட்டர் முதலாவது அந்த தொழிற்பாட்டை ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு தொடுக்கும் ஆளி என்ற ஒரு செட்டப் இருக்கும். அந்த தொடுக்கும் ஆளி ஏன்னா வேகத்தால் சுற்றும் போது உடனே என்ன செய்யும், தூண்டிய மின்னியக்க விசை தூண்டப்பட்டுரும். ஆனால் அதை குறைக்கிறதுக்காக தான் தொடுக்கும் ஆளி என்ற ஒரு செட்டப் கொண்டு வச்சிருப்பாங்க. அதனால இந்த விடையும் வராது. அதே மாதிரி மோட்டரின் கதி அதிகரிக்கும் போது தான், பட் அந்த கதி உயர்ந்தபட்சமாக இருக்கும் போது மட்டும்தான் பின்னியக்க விசை உயர்ந்தபட்சமாக இருக்கும். கேட்டகதி உயர்ந்தபட்சமாக இருப்பது மோட்டரின் கதி அதிகரிக்கும் போது பின்மின்னியக்க விசை அதிகரிக்கும் தான். ஆனால் உயர்ந்தபட்சமாக எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டர் தான் உயர்ந்தபட்ச கதியில் இருக்கும் போது மட்டும்தான் உயர்ந்தபட்சமாக இருக்கும். மோட்டரின் கதி குறையும் போதுன்னு கேட்டால் பின் மின்னியக்க விசையும் குறையத்தான் வலிக்கிடும். அப்போ ஓவராலாக பார்த்தா இந்த ஆமைச்சர் சுத்த போது இந்த சுற்றலுக்கு எதிராக ஒரு அதாவது தூண்டிய மின்னியக்க விசை உருவாக போகுது. அது ரெண்டு விஷயத்துல தங்கி இருக்கும். ஒன்று காந்தத்துல பருமன்லையும் இன்னொன்று ஆமைச்சர் சுழற்சியிலையும் தான் தங்கி இருக்கு. இப்போ போட்டோன்னே இந்த மோட்டர் அதன் தொழிற்பாட்டை ஆரம்பிக்க போதுன்னா ஃபர்ஸ்ட் வேகமாக தான் சுத்தும். ஆனால் அதை குறைக்கிறதுக்காக தொடுக்கும் ஆளி என்ற ஒரு செட்டப் கொண்டு வச்சிருப்பாங்க. அதில் அந்த ஆளியை வச்சு இந்த தூண்டிய பின் மின்னியக்க விசையை குறைச்சு கொள்வாங்க. ஆனால் இதில் கேட்டகதி உயர்ந்தபட்சமாக என்ற ஒரு கேள்வி கேட்டதால மோட்டர் தான் உயர்ந்தபட்ச கதியில் இருக்கும் போதுன்றதான் மிகச்சரியான விடையாக இருக்கும். மோட்டரின் கதி அதிகரிக்கும் போதும் பின் மின்னியக்க விசை அதிகரிக்கும். பட் கேட்டகதி உயர்ந்தபட்சமாக என்றதால இந்த விட சரியான விடை.